டாஸ்மாக் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு பின்பாக இந்த விசாரணை நடைபெறும் என்றும் உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விசாரணையின் போது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. தனிநபர் ஒருவர் செய்கின்ற குற்றங்களுக்கு எப்படி மொத்த நிர்வாகத்தையும் விசாரிக்க முடியும் என்றும், அமலாக்கத்துறை வரம்பு மீறுவதாகவும், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளதென்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தற்போது தொலைபேசி வாயிலாக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைகிறார். வணக்கம் சார். தற்பொழுது கூட்டாட்சி தத்துவத்தை அமலாக்கத்துறை சீர்குலைப்பதாக கூறி டாஸ்மாக் விற்பனைக்கு இந்த விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பொறுப்பாக்கி அந்த நிர்வாகத்தின் மீது விசாரணை நடத்துவது, சோதனை என்கின்ற பெயரில் நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னால் இந்திய உச்சநீதிமன்றம் மிக சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறைக்கு எந்த ஒரு வழக்கு வந்தாலும் உச்சநீதிமன்றம் கருத்துக்களையும் உத்தரவையும் பிறப்பிக்கதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அமலாக்கத்துறையின் செயலில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாமா? நிச்சயமா நம்மளுக்கு நாடு முழுவதும் என்ன நடந்துட்டுதுன்றது தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் மணிஷ் சிசோதியா, கவிதா என்று எல்லாரையும் ஒரு வழக்கில் போட்டு எல்லாரையும் உள்ள வச்சாங்க. ஆனா ஒரே ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கூட கிடையாது. ஆனா உள்ள வச்சாங்க. ஏன்னா 4 பேர்கிட்ட விசாரணை நடத்தணும், அவங்களாம் வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சாங்க. இவ்வளவுதான். அந்த சிறையில வைக்கிறத தவிர, அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தவிர வேற எதுவும் ஈடு சாதிக்கல. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தள்ளிட்டு போயிட்டு சினிமா எடுக்கிறவங்கள வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்தபடி யாராவது ஒரு அரசியல் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க படம் தான் இங்க எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு யாராவது சிறையில் அடைக்கிறது. அதன் மூலமா அந்த பாஜகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்க வேண்டியது. அதனால தான் நடந்துட்டு வருது. ஏன்னா இதெல்லாம் புரியறதுனாலதான் இப்ப சமீப காலமா ஈடி நடவடிக்கைகள்ல நீதிமன்றம் கடுமையான ஒரு தலையீட்டை செய்கிறது. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.